ஃபோக்கஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல எத்தனை வகை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுல மொத்தம் 2 வகை இருக்குது. நம்பர் 1 ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ், நம்பர் 2 டைரக்டட் ஃபோக்கஸ். ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல, கவனத்தை ஒரு விஷயத்துல மட்டும் வைக்காம நிறைய விஷயங்கள் மேல கவனத்தை வைக்கிறது. ஒரே நேரத்துல வீட்டுல சமையல் பண்ணுவாங்க, வீட்டையும் கிளீன் பண்ணுவாங்க, ஹெட்செட்டை போட்டுட்டு மொபைல்ல யாருக்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் பண்ற நேரத்திலையும் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மள முக்காவாசி பேர் இப்படிதான் இருப்போம். எல்லாரும் மாதிரி நான் கிடையாது. ஒரே நேரத்துல என்னால நிறைய விஷயங்களை செய்ய முடியும்னு நினைச்சிட்டு சந்தோஷமா செய்வோம். ஆனா நம்மளுடைய மூளை நம்ம அளவுக்கு சந்தோஷமா இருக்காது. ஒவ்வொரு தடவையும் உங்க வேலைகளை மாத்தி மாத்தி செய்யும் போது உங்களுடைய மூளை குறிப்பிட்ட நேரத்தை தாண்டும் போது லோடு அதிகமான மிஷின் மாதிரி சூடாகி குழம்பிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட வேலைகளை செய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அதுவே கொஞ்ச நேரம் அதிகமாகும் போது நமக்கு அது மேல ஒரு எரிச்சல் வந்துடும். உடனே செஞ்சிட்டு இருந்த எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் செய்வோம். அப்ப மனசுல அப்பாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறத உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரே நேரத்தில் அதிகமான விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்துறதுனால நம்மளுடைய மூளை ஓவர்லோட் ஆகி அதனுடைய சக்தியை இழந்துருது. அதனால தான் நமக்கும் எரிச்சல் வருது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் டைரக்டட் ஃபோக்கஸ். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை வைக்கிறது. பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய கவனம் ஒரு விஷயத்துல மட்டும் தான் இருக்கும். அவங்க கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையில மட்டும்தான் கவனத்தை செலுத்துவாங்க. ஒரு லேசர் பீம் மாதிரி. சரி, இப்ப ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ரிமூவ் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை எதையெல்லாம் தூண்டி விடுதோ அது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஃபோக்கஸ்க்கான யூனிட் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 யூனிட்டை நீங்க எப்படி வேணாலும் செலவிடலாம். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 5 யூனிட்டையும் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்காக செலவிடுறீங்க. தட் மீன்ஸ் டைரக்டட் ஃபோக்கஸ். அந்த நேரத்துல உங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டு உங்க அம்மா வராங்க. சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் சிக்கனும் இன்னும் 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அம்மா படிச்சிட்டு இருக்கலாமா, இப்ப எதுக்குமா சொல்றீங்க, ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சப்பாத்தியும் சிக்கன்ன்றதுனால புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த 5 யூனிட்ல 2 யூனிட் சாப்பாடை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். மணி இப்ப 8:45 ஆகுது. 9 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். அப்ப சப்பாத்தி எப்படி இருக்கும், சிக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க கவனம் சிதறடிக்கப்படும். நம்ம அம்மாவை விட ரொம்ப மோசமான டிஸ்ட்ராக்ஷன் எதுனா அது நம்ம எல்லாருடைய கையில இருக்கிற மொபைல் தான். ஒரு 200 கிராம் மொபைல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சின்னதா ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டா போதும், அது என்ன நோட்டிபிகேஷன், இல்ல வேற யாராவது மெசேஜ் அனுப்பி இருப்பாங்களா, இல்ல மெயில் ஏதாவது வந்திருக்குதா, இல்ல இந்த யூடியூப் சேனல்ல புதுசா ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்களா இப்படின்னு அதை எப்படியாவது பாத்துறணும்னு நம்ம மைண்ட் தூண்டிக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, இல்ல சைலண்ட்ல போடுங்க. அதுவும் இல்லைன்னா எந்த அப்ளிகேஷன்ல அதிகமான நோட்டிபிகேஷன் வருதுன்னு பார்த்து அந்த ஆப்போட நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வைங்க. ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களை எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. அடுத்தது பிசியாலஜி. உங்க மைண்ட் நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உடம்பு முதல்ல நல்லா பாத்துக்கோங்க. நீங்க செய்யற விஷயத்துக்கு அதிகமான நேரம் கிடைக்காம தூக்கத்தை கம்மி பண்ணி அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மூளை ரொம்ப சோர்வாயிடும். முடிஞ்ச அளவுக்கு 7 to 8 ஹவர்ஸ்க்கு தூங்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்க கவனத்தை அதிகரிக்கும். தூங்குறது மட்டும் இல்ல, உடற்பயிற்சி செய்யறதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுக்குன்னு உங்களை வெயிட் ட்ரைனிங்கோ இல்ல கார்டியோ ஒர்க் அவுட்டோ ஹெவியா பண்ணணும்னு நான் சொல்லல. தினமும் காலையில ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போதுமானது. தினமும் உடற்பயிற்சி செய்யும் போது டோபமைன், செரட்டோனின் அண்ட் என்டார்பின்ஸ் போன்ற ரசாயனம் வெளியேறதுனால நீங்க கஷ்டப்பட்டு கவனத்தை செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல கூட ரொம்ப எளிமையா கவனத்தை செலுத்த முடியும். எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, ஹைட்ரேஷன் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. தினமும் காலையில எந்திரிச்சதுக்கு பிறகு குறைஞ்சது 1/2 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்க முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு எப்ப எல்லாம் தாகம் எடுக்குதோ அப்ப எல்லாம் தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா எப்பவும் உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. தினமும் உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுனால உங்க உடம்புல இருக்கிற செல்கள் அனைத்தும் உற்சாகமா உணரும். அது உங்க கவனத்தை அதிகரிக்கும். தண்ணீர் மாதிரியே ரொம்ப முக்கியமானது ஃபுட். நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குதுன்னா கார்போஹைட்ரேட். நம்ம ஊர்ல உள்ள எந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டாலும் கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தா பின்னாடி வேற சில பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டெய்லி பேசிஸ்ல கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள உணவை எடுக்கும்போது உங்க மூளை மழுங்கடிச்சு உறக்கத்தை தான் கொடுக்கும். அப்ப இந்த கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச சாப்பாடை எடுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு உடலை வருத்தி கடுமையா உழைக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. உடலை வருத்தாம உட்கார்ந்த இடத்துல இருந்து கவனத்தை செலுத்தி ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா கார்போஹைட்ரேட் சாப்பாடை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தவிர்க்கிறதுன்னு சொல்றதை விட நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதுக்கு அப்படியே பாதியா சாப்பிடுங்க. கூட ஒரு புரோட்டீன் ஃபுட்டையும் எடுத்துக்கோங்க. அது உங்களை உற்சாகமாகவும் வச்சிருக்கும், கவனத்தையும் அதிகரிக்கும். கான்சென்ட்ரேஷன் இஸ் a skill. ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்தை பண்றது ஒரு ஸ்கில் தான். The more you do it, the better you get at it.
ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுல நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதுல நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போவீங்களா? கண்டிப்பா இல்ல. தினமும் அதுல பயிற்சி எடுக்க எடுக்க உங்க ஸ்கில் டெவலப் ஆக தான் செய்யும். அதுக்குன்னு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கவனம் அதிகரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னு நோட் பண்ணி வைங்க. ஒருவேளை உங்களால 10 நிமிஷம் தான் ஃபோக்கஸ்டா இருக்க முடியுதுன்னா அடுத்த நாள் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா ஃபோக்கஸ்டா இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. இதை பண்ண உங்களுடைய கவனம் பல மடங்கா அதிகரிக்கும். நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி நாளுக்கு நாள் உங்களுடைய வெயிட் அதிகரிச்சு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க எவ்வளவு நேரம் கவனமா இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு மாசத்துக்கு மேல பண்ணும்போது 2 மணி நேரத்துக்கு மேல கூட உங்களால ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல ஈடுபட முடியும். மேக் இட் a habit. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்தி முயற்சி பண்றீங்கன்னா அதுக்காக நேரம் காலெல்லாம் பார்க்காதீங்க. அதை உங்க கடமையா நினைச்சு உங்க கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க. சில பேர் அதிகாலையில ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. சில பேர் இரவு நேரங்கள்ல எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கிற நேரத்துல தான் ரொம்ப மோட்டிவேட்டடாவும் ஃபோக்கஸ்டாவும் இருப்பாங்க. ஆனா சயின்டிபிக்கலி காலையில முழிக்கும் போது நம்ம மூளை ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே நேரத்துல நம்மள யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு நேரத்துக்கு கவனத்தோட செய்றீங்கன்றது தான் முக்கியம். கவனம் இல்லாம 4 மணி நேரம் செய்யக்கூடிய விஷயத்த கவனத்தோடு செய்யும் போது அதை 1 மணி நேரத்திலேயே முடிக்க முடியும், அதுவும் நேர்த்தியா. இந்த விஷயத்த பழக்கமாக்க மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது unstimulate your brain. நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நீங்க கவனத்தை செலுத்தி செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா